அனைவருக்கும் வணக்கம். சார்லி அப்படிங்கிற ஆவிகளோட பேசக்கூடிய நிருபர் ஒருவர் நேற்று ரிதன்யா கிட்ட பேசின வீடியோவை தற்போது தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் வெளியிட்டிருக்காரு. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரிதன்யா ஆவி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். சார்லி ரிதன்யா கிட்டே கேட்குறாங்க, நீங்கள் இறந்த பிறகு உங்களுடைய ஆன்மா சாந்தி அடைஞ்சதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரிதன்யா கிட்டே இருந்து என்ன மாதிரி பதில் வருதுன்னா, நான் அவளை வெறுக்கிறேன், ஐ டிஸ்லைக் ஹர், ஐ ஹர்ட் அப்படிங்கிற மாதிரி சில பதில்கள் வருது. அதுக்கப்புறம் உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் ஏதாவது பதில் சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ரிதன்யா கிட்டே எந்த மாதிரி பதில் வருதுன்னா, கவின் டிட் அப்படின்னு முதல்ல சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அட் தி மூமெண்ட் வித் கவின் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வி ஃபைட் அப்படின்னு சொல்லி ஒரு 3 விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது கவின் தான் செஞ்சான், நான் கவினோட இருக்கும்போது அவன் என்கிட்ட சண்டை போட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. மூணாவதாக சார்லி ரிதன்யா கிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய கேஸில் போலீஸார் நியாயமாக நடந்துக்கிறாங்களா, அவங்க இல்லை கரப்ட் ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ரிதன்யா கிட்ட நார் வில் ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலும், தே ஆர் கில்லிங் அப்படின்னு சொல்லி இன்னொரு பதிலும் வருது. அதுக்கப்புறம் ரிதன்யா நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரிதன்யா கிட்ட டை, ஹார்ட் லைஃப், அடுத்து கீப் ஹிட்டிங், பிளட்டி பஞ்ச், குடன் ஹேண்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 விதமான பதில் ரிதன்யா கிட்டேருந்து வருது. அடுத்து ரிதன்யா கிட்ட கேட்குறாரு, உங்களுடைய கேஸில் அரசியல் தலையீடு இருக்கா, பொலிட்டிக்கல் என்ட்ரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு ரிதன்யா கிட்ட என்ன மாதிரி பதில் வருதுன்னா, தே ஆர் ஷுட், தே ஆல் சிட் டவுன், ஐ எம் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்தி சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல நோ சார்லி அப்படின்னு பதில் சொல்லிடுறாங்க. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கில் த மதர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்கிறாங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிட்டாரு. பார்ட் 2 நான் இன்னும் கொஞ்சம் நாளில் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிட்டாரு. ஸோ இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கடந்த 8ஆம் தேதி ரிதன்யாவுடைய மாமியார் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செஞ்சாங்க. அந்த மனுவை நீதிபதி 11ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சார். இன்றைக்கி தான் 11ஆம் தேதி. இன்றைக்கி மீண்டும் அந்த மனுவானது விசாரணைக்கு வர உள்ளது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரிதன்யாவுடைய மாமியாருக்கு ஜாமீன் கொடுக்கணுமா, கொடுக்கக்கூடாதா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.